சிங்கப்பூரின் வுட்லண்ட் சோதனை சாவடியில் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 22 வயது மலேசிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி நிறுவனமான ICA வெளியிட்ட தகவலின்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி சந்தேகத்திற்கிடமான வாகனம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதன் பின்புற பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் கஞ்சா மற்றும் மெத்தபெத்தமைன் எனப்படும் ஐஸ் வகை போதைப் பொருளும் அடங்கும். அவற்றின் மொத்த எடை 10 கிலோகிராமுக்கும் அதிகம் என்றும் சந்தை மதிப்பு சுமார் 3,61,000 சிங்கப்பூர் டாலர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சட்டத்தின்படி குறிப்பிட்ட அளவை விட அதிகமான போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்துவது அல்லது இறக்குமதி செய்வது நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படலாம். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் போடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் ஆகஸ்ட் 6 தொடங்கி 9 வரை நியூ அரைவல்ஸ் மற்றும் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்தீஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் தினசரி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே